நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நீலகிரி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய தலக்குந்தா இடத்துல தாங்க இருக்கோம். ஸோ ரொம்ப ஃபேமஸான ஒரு இடம் இதாங்க தலக்குந்தா செக் போஸ்ட். நீங்கள் எல்லாம் பிரபலமான ஒரு செக் போஸ்ட் இது. இங்கேருந்து பார்த்தீங்கன்னா பொக்காபுரம் 22, மசனகுடி 68, எப்படின்னா அது கூடலூர் போயிட்டு அங்கேருந்து மசனகுடி போகிறது. அடுத்து முதுமலை பார்த்திங்க அப்படின்னா கூடலூர் போய் அங்கேருந்து முதுமலை 61 கிலோமீட்ரு, மைசூர் 152. ஸோ இந்த இடத்த நம்ம தமிழ்நாட்டோட காஷ்மீர் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னு பார்த்தீங்கன்னா டிசம்பர் மாதம்லாம் பார்த்திங்கன்னா இந்த இடம் எல்லாமே ஃபுல்லாக ஃப்ரீஸ் ஆகிட்டு ஐஸ் கட்டியாட்டம் இருக்கும். ஸோ அந்த அளவுக்கு பார்த்திங்கன்னா இந்த இடமே ஃப்ரீஸ் ஆகிரும். ஸோ தமிழ்நாட்டோட காஷ்மீர் அப்படின்னு அழைக்கக்கூடிய தலக்குந்தா. ஸோ இந்த இடத்த தான் நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்க்க போகிறோம். ஸோ இதுதான் அந்த இடம் தலக்குந்தா அப்படிங்கிற வில்லேஜ். இங்கே இருக்கக்கூடிய டூரிஸ்ட் பிளேசஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு இந்த வீடியோவில் பார்த்திங்கன்னா காமராஜர் டேம் அப்படிங்கிற இடத்தையும் பைன் ஃபாரஸ்ட், ஸோ இந்த இடத்தையும் 2 ஸ்பாட் டூரிஸ்ட் ஸ்பாட்டு. ஸோ இதை விசிட் பண்ணி பார்க்கலாம். அடுத்து பார்த்திங்கன்னா இங்கே இருக்கக்கூடிய ஒரு ஹிடனான ஸ்பாட் என்னென்னா ஒரு ட்ரைப் வில்லேஜ், தோடாஸோட ட்ரைப் வில்லேஜ். அந்த வில்லேஜை போயிட்டு நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்க்கலாம். அது ரொம்ப ஹிடன் தாங்க, யாருக்கும் தெரியாது. இங்கே இருக்கக்கூடிய தலக்குந்தா அருகாமையில் ஒரு 500 மீட்டர்லே அரை கிலோமீட்டர்லே அந்த இடம் இருக்குது. ஸோ இந்த 2 இடத்த தான் பார்க்க போகிறோம். பாருங்கள், ஃபஸ்ட்லாம் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் ஒரு லேக். இது ஆக்சுவலாக இதெல்லாம் இங்கே குதிரைங்க, அப்புறம் தோடாஸோட எருமைங்க இதெல்லாம் சாணம் போட்டுச்சு, எல்லாம் கலெக்ட் பண்ணி வச்சுருக்காங்க. ஆக்சுவலாக ஒரு லேக்கு தான் இது. இங்கெல்லாம் தண்ணி கிடக்கும். நான் ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி வரும்போதெல்லாம் அந்த இடமே தண்ணியாக இருக்கும். அதே மாதிரி இந்த இதுக்கு அந்த சைடு லேக்கோட கண்டினியூ தான் அந்த லேக். அதுலேருந்து இப்படி வரையும் வரும். ஸோ இடையில ரோடு, மழை பெஞ்சேன்னா இதுக்கு இந்த சைடெலாம் பாஸ் பண்ணவே முடியாது, அந்த அளவுக்கு இங்கே தண்ணி கிடக்கும். இப்போ அந்த லேக் பாதியில் ஒரு சின்ன அணைக்கட்டு மாதிரி அந்த சைடு கட்டிட்டாங்க. அதை பார்க்கலாம் அங்கே போகும்போது. ஸோ இந்த இடத்துலையும் அந்த சைடு உள்ள லேக்லையும் தான் ஃப்ரீஸ் ஆகிட்டு அப்படி இருக்கும். ஏன்னா இது ஊட்டி பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு சோலை பகுதி. அதனால தான் அவ்வளோ கூலிங்காக இருக்கும். இந்த இடமே சில்னஸ் அதிகமாக இருக்கும். நீங்கள் இன்ஸ்டா, ஃபேஸ்புக்கிலலாம் பார்த்துருப்பீங்க, யூடியூப்பில் பார்த்துருப்பீங்க. நிறையா பேர் பார்த்திங்கன்னா ரீல்ஸ் எல்லாம் பண்ணி போட்டிருப்பாங்க. அப்படியே ஃப்ரீஸ் ஆகிட்டு ஐஸ் கட்டியோட மைனஸில் போயிடும். இங்கெல்லாம் ஊட்டியோட டெம்பரேச்சர் இங்கே ரொம்ப மைனஸில் போயிடும். அந்தளவுக்கு இங்கே சோலைகள், டேம் இருக்கிறதுனால தண்ணி, ஈரப்பதம் இதெல்லாம் சேர்ந்து மைனஸில் கொண்டு போயிடும். ஊட்டி ஃபுல்லாக பில்டிங்கிறதுனால அந்தளவுக்கு டெம்பரேச்சர் போகாதுங்க. ஸோ இதை போயிட்டு எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்க்கலாம். இப்போ பார்க்குற அந்த இடத்த தலக்குந்தா. இந்த லேக் பார்த்தீங்க அப்படின்னா காமராஜர் லேக் அப்படிம்பாங்க. அங்கே பாருங்கள், எருமைங்க எல்லாம் மேய்ஞ்சிட்ருக்கு. எல்லாமே ட்ரை சீசனுங்கிறதுனால அந்த டேமில் இருந்தால் தண்ணி குடிச்சிட்டு அதுக்குள்ளே இருக்க பொருட்களை மேய்ஞ்சிட்ருக்காங்க. இது எல்லாமே இந்த தோடாஸ் ட்ரைப் வளர்க்கக்கூடிய எருமை மாடுகள். இந்த டெம்பரேச்சர் ஃப்ரீஸ் ஆகும்போது இந்த லேக்கில் தாங்க ஐஸ் கட்டி மாதிரி ஆகும். ஸோ இந்த கட்டில் தான் நாம் அப்படியே போயிட்டு அந்த தோடாஸோட வில்லேஜை பார்க்க போகிறோம். இது தலக்குந்தா. இப்படியே போனோம்னா கூடலூருங்க. ஸோ இந்த இடத்துல தான் நம்ம ஸ்பாட்டில் இருக்கோம். இங்கேருந்து போயிட்டு ஃபஸ்ட்டு நம்ம அங்கே இருக்கக்கூடிய பைன் ஃபாரஸ்ட்டு, நெக்ஸ்ட்டு காமராஜர் டேம், 2யும் நம்ம விசிட் பண்ணி பார்க்கலாங்க. சூப்பராக இருக்குது. ஆனால் மழை பெய்யும்போது இந்த லேக்கில் பார்த்திங்கன்னா இதுவரையும் தண்ணி இருக்கும் ஃபுல்லாகவே. இப்போ எல்லாமே கம்மியாகிட்டுருக்கு. எவ்வளோ எருமை மாடுங்க பாருங்கள், எல்லாம் மேய்ச்சலுக்கு இடம் இல்லாமல் அந்த டேமுக்குள்ளே மேய்ஞ்சிட்ருக்கு. இவங்களோட கல்ச்சரை நம்ம போயிட்டு அந்த கிராமத்தில் உள்ளவங்கள்ட்ட பேசி பார்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு இங்கே இருக்கக்கூடிய டூரிஸ்ட் ஸ்பாட்டை போய் பார்க்கலாங்க.
நம்மளோட வீடியோ பதிவை பார்க்கக்கூடிய நண்பர்கள் மன்னிக்கணும். நான் அந்த பைன் ஃபாரஸ்ட்டுக்கு தான் போயிருந்தேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா செம ரஷ்ஷு கூட்டம், டூரிஸ்ட்டுங்க ரொம்ப நேரம் ஒரு ½ அன் ஹவர்கிட்ட வந்து லைனில் வெயிட் பண்ணி உள்ளே போகிற மாதிரி ஒரு சுச்சுவேஷன், க்ரௌடு வேறு. ஸோ அமைதியான ஒரு பதிவை எடுக்கலாம், அதை உங்களுக்கு கொடுக்கலாம் அப்படின்ட்டு நினச்சேன். ஆனால் இருக்க சுச்சுவேஷன் பார்த்திங்கன்னா ரொம்பவே க்ரௌடு, சவுண்டு அந்த மாதிரிலாம் இருந்தது, பொல்யூஷன் அப்படிலாம் இருந்தது. ஸோ அதனால் வந்து நான் அந்த இடத்த வந்து இன்னொரு முறை கொஞ்சம் ஒரு மாதத்துக்கு அப்புறமா மக்கள் யாரும் கூட்டமே இல்லாத போது தனிமையில் போயிட்டு உங்களுக்காக எடுத்து அதை திரும்பி வந்து போஸ்ட் பண்ணுறேன். ஸோ அதை அவாய்ட் பண்ணிவிட்டு அங்கேருந்து தலக்குந்தா பக்கத்தில் இருக்கக்கூடிய முத்தநாடு மந்துங்கிற ஒரு மந்து, இதுதாங்க தோடாஸ் ட்ரைப் வந்து வாழக்கூடிய ஒரு மந்து. இவங்க வந்து பார்த்திங்கன்னா உருவ வழிபாடெலாம் கிடையாது, ஐம்பூதங்களை தான் வழிபடுவாங்க. ஸோ இவங்க வந்து நான்வெஜ்ஜே சாப்பிட மாட்டாங்க. இந்த மாதிரி பல விஷயங்களை வந்து சொல்லிட்டு போகலாம் இவங்கள பற்றி. ரொம்பவே நீலகிரியோட ஒரு பூர்வீக குடிகள் இவங்க தான். சுற்றியும் பார்த்திங்கன்னா வெறும் பாறாங்கற்களை வச்சு இவங்களோட கோவில், இதுதான் அவங்களோட கோவில். பாறாங்கற்களை வச்சு இவங்க கோவில் வந்து மேக் பண்ணியிருக்காங்க. இந்த குச்சி பாருங்கள், இது வந்து அவங்கள வந்து வளர்க்குறது பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே எருமை மாடு தான். அந்த பாலை கடைஞ்சி நெய் எடுத்து விளக்கு போடுறதுக்காக அதை எடுத்து வச்சுருக்காங்க இவங்களோட கோவிலில். இங்கே வந்து எப்போவுமே ஒரு பூசாரி வந்து விரதம் இருந்து இருப்பார், பாஸ்டிங்கோடு இருப்பார். இதுக்கு இந்த அந்த பொருட்கள்லாம் வச்சுருக்காங்க. இதில் பாருங்கள் எவ்வளோ அற்புதமாக செதுக்கியிருக்காங்கன்ட்டு. இவங்களோட வளர்க்கக்கூடிய கால்நடை பார்த்திங்கன்னா இந்த எருமை மாடு தான். அதனால் அந்த எருமை மாடை முன்னாடி வச்சுருக்காங்க. ஐம்பூதங்களுக்கு உண்டான விஷயங்கள்லாம் அதில் வந்து படம் வரைஞ்சி வச்சுருக்காங்க. இப்படி தான் இவங்களோட முன்னோர்கள் எல்லாமே வந்து இந்த மாதிரி கோவில் கட்டி இதே ஸ்ட்ரக்சரில் தான் வீடு கட்டி வாழ்ந்தாங்க. இப்போ நாகரிக காலத்தில் மற்ற வீடுகள் வீடுகளை நம்மள மாதிரி வாழ்கிறாங்க. கீழே பாருங்கள் சின்னதாக ஒரு இது இருக்குது, இதுதான் வந்து வாசப்படியே. இதுக்குள்ளே நுழைஞ்சு தான் உள்ளே போகணும், அந்த மாதிரி இருந்திருக்கு. இது எதுக்கு சொல்கிறாங்க அப்படின்னா, சின்னதாக அந்த மாதிரி வாயில் கதவு இருக்கும்போது எதிரிங்க வந்து டக்குன்னு உள்ளே நுழைஞ்சு போனாங்கன்னா கழுத்தை வெட்டுறதுக்கு, இந்த மாதிரி அவங்களோட ஒரு சில பாதுகாப்புக்காக அந்த மாதிரிலாம் வச்சதா சொல்கிறாங்க. ஸோ இதோட ஃபெஸ்டிவல்லாம் மே மாதம் நடத்தியிருப்பாங்க. இந்த டைம் பார்க்கலாம் எப்படி முடிஞ்சால் கண்டிப்பாக நம்ம வந்து கலந்துக்குவோம். ஸோ அதனால தான் இங்கே உங்களை கூட்டிகிட்டு வந்தேன். இது எல்லாமே வந்து பூரைகளில் நெஞ்சது. சூப்பராக அமைதியாக இருக்குது பாருங்கள் இந்த இடமே பார்க்குறதுக்கு. இது பார்த்திங்கன்னா தமிழர்களோட கலாச்சாரத்தோட ஒன்றிணைந்தது. இந்த வெயிட்டெலாம் தூக்குவாங்க பார்த்திங்களா, கல்யாணம் பண்ணுறதுக்கு ஆன்மீக தன்மையை காட்டுறதுக்கு, அந்த மாதிரி கற்கள். இதெல்லாம் ஒவ்வொரு ஏஜுக்கு உண்டானது. இது பார்த்திங்கன்னா ஒரு 2 வயசு, 4 வயசு, 5 வயசு, 18 வயசு, 15 வயசு அந்த மாதிரியான கற்கள் இதெல்லாம். இது பார்த்திங்கன்னா கல்வம், மருந்தெல்லாம் அரைப்பாங்கல்ல, மூலிகை மருந்துகள்லாம், அந்த கல்வம் இது. இந்த கல் இது எல்லாமே வந்து மூலிகைகள் அரைக்கக்கூடிய கல்வம். இதுக்குள்ளே வந்து யாருமே போக மாட்டோம், நம்ம வெளியாட்கள்லாம் போகக்கூடாது. வெளியாட்கள் மிஸ் ஆகி உள்ளே போயிட்டோம் அப்படின்னா இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த கிராமத்தில் இருக்கக்கூடிய பெண்கள் எல்லாரையும் மற்ற கிராமங்களுக்கு அனுப்பிட்டு ஒரு தீட்டு மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பூசை ஆட்டம் இங்கே இருக்கக்கூடிய மக்கள் எல்லாரையும் கூப்பிட்டு அதுக்கப்புறமா தான் இவங்க வந்து உள்ளே போகிறாங்க. உள்ளே இருக்கக்கூடிய சாமி பொருட்கள் எல்லாத்தையும் புதுசாக வந்து மாற்றிடுறாங்க. அடுத்தது அங்கே இருக்கிறது பார்த்திங்கன்னா அவங்களோட இன்னொரு வீடு, கூம்பாட்டம் இருக்குது பாருங்கள், அது கோவில் தான். இது எருமை மாடோட பட்டி இந்த இடம். ஸோ
ஸோ இந்த இடத்துக்குள்ளேயும் நம்ம போகக்கூடாது அப்படிம்பாங்க. ஸோ இவங்களோட கலாச்சாரத்தை நம்ம மதிப்போம், இதுக்குள்ளேயும் போகக்கூடாது. நம்ம அப்படி சுற்றிட்டு போயிட்டு அங்கேருந்து நம்ம பார்க்கலாம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா எருமை மாடுகளோட காலச்சுமை தழும்புகள்லாம் இருக்குது பாருங்கள். இதெல்லாம் வந்து அவங்க முன்னோர்களுக்கு சேர்ந்ததும்பாங்க, சாமிக்கு சேர்ந்தது. ஸோ அந்த இதில் வந்து இதோட ஒரு தொடர்பு படுத்திய ஒரு கதைகள்லாம் இவங்க சொல்லுவாங்க. எல்லாமே பாருங்கள் செம்மையாக இருக்குது. இப்போதைக்கே கொஞ்சம் ட்ரைங்கிறதுனால இந்த ஏரியா போட்டிருக்கு. மற்ற நேரம் பார்த்திங்கன்னா இது எல்லாமே விவசாயம் பண்ணி அவ்வளோ அழகாக இருக்கும் அவங்களோடதில். இந்த ட்ரைவ் பார்த்திங்கன்னா நான்வெஜ்ஜே சாப்பிட மாட்டாங்க. ஸோ நான்வெஜ்ஜே சாப்பிடாம இருக்கிறதுனால இவங்க மற்ற ஆட்களை உள்ளே அனுமதிக்கிறதில்ல. இந்த கோவிலுக்குள்ளே பார்த்திங்கன்னா இவங்களே போக மாட்டாங்களாம்மா. பூசாரி ஒருத்தர் வந்து ஒரு மாதம் விரதம் இருந்து வீட்டுக்கே போகாமல் இங்கேயே இருந்து அவங்க பார்த்திங்கன்னா வெறும் இந்த எருமை மாட்டோட தயிர், தேங்காய் துண்டு, ஒரு சின்ன வெள்ளைக்கட்டி, அவ்வளோதான் அதிகபட்சம் அவரோட சாப்பாடு. வேறு எதையுமே எடுத்துக்கக்கூடாது. பெரும்பாலும் அந்த மாதிரி தான் வந்து இவங்க பாஸ்டிங் இருந்து இந்த வீட்டுக்குள்ளே தனிமையாக தூங்கி எந்திரிச்சு வந்து வாழ்ந்து அப்படி வந்து விரதம் இருக்கிறாங்க. ஐம்பூதங்களுக்கும் உருவ வழிபாடே கிடையாது. ரொம்ப கம்மியான எண்ணிக்கையில் தான் உலகத்தில் இருக்காங்க. ஒரு 1500 பேர் தாங்க இருப்பாங்க இவங்க இந்த டைப்ஸு. சூப்பராக இருக்குது பாருங்கள். இது கோவில். இது பார்த்திங்கன்னா பூசாரியோட வீடு. அழகாக கட்டியிருக்காங்க பாருங்கள். அதுக்குள்ளே தான் அவர் தங்கியிருப்பார். இது கோவில். போயிட்டு அதுக்குள்ளே அவங்க பூஜை பண்ணிட்டு வருவாங்க. கடந்த முறை வந்து இந்த இடத்துல வந்து பண்டிகை கொண்டாடும் போது வந்திருந்தேன் ஒரு பதிவுக்காக. ரொம்பவே சூப்பராக இருந்தது. அந்த மக்களோட சந்தித்து அந்த பண்டிகையெல்லாம் கொண்டாடினது ஒரு அற்புதமான அனுபவம். இப்போ யாருமே இல்லை, எல்லோரும் வெளியில் போயிட்டாங்க. ஃபுல்லாக பாருங்கள். ஊட்டி வந்து இந்த சீசனில் இப்போ தான் மழை அடிக்க ஸ்டார்ட் ஆகிருக்கு. முந்தா நேரத்துலேருந்து கொஞ்சம் ஓகேங்கிற மாதிரி. எல்லாம் காஞ்சு புழுதியாக கிடக்கு பாருங்கள். இங்கெல்லாம் அப்படியே மலைச்சாரல் அடிச்சுக்கிட்டு மேக மூட்டங்களாக அவ்வளோ அழகாக இருக்கும். வெயில் அடிக்குது, ஆனால் வந்து தெரியலை. ஈரக்காற்றும் அடிக்கிறதுனால கூலிங்காக இருக்குங்க. அப்படியே இந்த பதிவில் கொஞ்சம் தோடா ஸ்ட்ரைபோட கிராமத்தை பற்றி அவங்களோட வாழ்வியலை பற்றி கொஞ்சம் தெரிஞ்சுக்க இருப்பீங்க. கண்டிப்பாக அடுத்தடுத்த வில்லேஜ் நிறைய இங்கே இருக்குது. மந்துக்கள் அப்படிம்பாங்க கிராமத்தை. ஒவ்வொரு மந்தாக நம்ம போய் பார்ப்போம். அங்கே இருக்கக்கூடிய மக்களோட பேசி எல்லாத்தையும் தெரிஞ்சுக்குவோம். மீண்டும் அடுத்த ஒரு பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.